ரெண்டாவது எபிசோட்ல ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டும் கேம் விளையாட தெரிஞ்சவளோட பேசிட்டு இருப்பானுங்க. அவன் 3 நாளைக்கு முன்னாடியே இங்க வந்து மாட்டிருப்பா. போன கேம் விளையாண்டதுல நம்ம ஜப்பானுக்கு கால்ல பலமா அடிபட்டிருக்கோம். 3 நாள் கழிச்சு கேம் விளையாடுறதுக்குள்ள காலை சரி பண்றதுக்கு டாக்டரை தேடி அன்னைக்கு ராத்திரியே நம்ம பசங்க இன்னொரு கேம் போறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயினும் ஃபுல் ஃபார்ம்ல கேமுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பா. 13 பேரோட இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. போன வாட்டி 3 கிளவர் மாதிரி இந்த வாட்டி 5 ஸ்பேடு. கிளவர்னா குரூப்பா சேர்ந்து விளையாடணும். ஒருவேளை டைமண்ட் வந்துச்சுன்னா புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி விளையாடணும். ஹார்ட் வந்துச்சுன்னா எவனையாச்சும் ஏமாத்தணும். இந்த கேம்ல வந்திருக்க ஸ்பேட்னா பலத்தை யூஸ் பண்ணி விளையாடணும். அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர்லாம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கேம் ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்திருக்க 5 ஸ்பேடுக்கு என்ன கேம்னா 20 நிமிஷத்துக்குள்ள இந்த பில்டிங்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு கதவு ஓபன்ல இருக்கும். அதுக்குள்ள இருக்க பட்டனை போய் அமுக்கணும். இல்லனா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற டைம் பாம் அடிச்சு மொத்த பேரும் பரலோகம் போக வேண்டியதான். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு வீடியோ பாருங்க. இவ்வளவுதான் விஷயமான எல்லாவனும் ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா கதவையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஆனா வச்சாம்பாரு ட்விஸ்ட்னு குதிரை மாஸ்க் போட்டிருக்க ஒருத்தன் மிஷின் கன்னோட விரட்டி விரட்டி சுடுவான் பாரு. என்ன தாண்டி தொடரா பார்க்கலான்ற மாதிரி நிப்பான். ஆனா நம்ம ஜப்பானுக்காண்டி 2 பயபுலிகளும் படாத பாடுபடும் போது அக்கா மேனிபுலேஷன்ல பயபுள்ளை கூட அங்க அஜால் குஜால் பண்ணிட்டு இருப்பா. அங்க இருந்த ஒரு பாடி பில்டரோட சேர்ந்து கருப்பையங்க குதிரை மாஸ்க் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்க. சாரி அடி வாங்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் கதவை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினி குரங்குக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் தாவிட்டு இருப்பா. இதுக்கு நடுவுல குதிரை மாஸ்க் போட்டவன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒரே ஒரு கதவை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்றதை ஹீரோ பாத்துறான். ஹீரோ அந்த ரூமா தான் இருக்கணும்னு கண்டுபிடிச்சு உள்ள போனா அடன் கொம்மாலன்ற மாதிரி இன்னொரு குதிரை மாஸ்க் போட்டவன் கண்ணோட நிக்க அவனையும் சமாளிச்சுட்டு பட்டன் அமுக்கினாலும் போனா அங்க இன்னொருத்தர் தேவைப்படுது. நம்ம ஹீரோயினி தான் மலை குரங்காச்சு தப்பி வந்து கடைசி செகண்ட்ல பட்டன் அமுத்தி அம்புட்டு பேர் உசுறு படுத்துறானுங்க. ஆனா அந்த குதிரை மாஸ்டர் இருந்தவங்களும் ஒரு பிளேயர் தான் கேம்ல தோத்து போய் சேர்ந்துறானுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.